ஒரே ஒரு சிஎஸ்ஆர் காப்பியை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இந்த சுண்டலி சுமி இருக்கா பார்த்தீங்களா, அவள் போடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்கிட்ட சிஎஸ்ஆர் இருக்குது, நான் இதை எப்பயார மாற்றிடுவேன், உங்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவேன், என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் கேட்குறேன். ஒருத்தன் கமாண்டு போட்டானா கமாண்டு போடுறவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் பதில் பேசுகிறேன். உன்னைய பற்றி போடுறாங்க, இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, நான் உன் வீடியோ பார்க்குறேனா, இல்லை உன் லைனுக்கு வர்றேனா, இல்லை உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறேனா, இல்லை அன்றைக்கி ஸ்டேஷனுக்கு வந்தவளை வீட்டில் வந்து விட்டேனா, பாதியிலே கூடல் நகரில் ஆட்டோ ஏற்றி விட்டேன், சேர் ஆட்டோவில் ஓடுன்னு சொல்லி. உன் மேலே பாசம் இருந்தால், என் பொண்டாட்டிங்கிற அக்கறை இருந்திருந்தா உன்னைய கொண்டு வந்து வீட்டில் விட்டுருப்பேன்ல. நீ என்னைக்கு போய் அந்த ஒரு லூசு பைய இலங்கைக்காரனை பிடிச்சியோ கையில், அதோட உன் வாழ்க்கை சீரழிஞ்சு சின்னாவனமாக போச்சு. மக்கள்கிட்டையும் உங்கள்கிட்ட நல்ல பேர் கிடையாது. எல்லாரும் உன்னை கழுவி ஊற்றுறாங்க. மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே எதிரிகளை சம்பாரித்து வச்சுக்கிட்டு இருக்க. நான்லாம் நேற்று அந்த மன்னார்குடி பிள்ளைகிட்ட கையில் காலில் விழுகாத குறையா, ஏம்மா வேணாம்மா, இனிமேல் அவளை பற்றி உன்னைய பற்றி அவள் பேச மாட்டாம்மா, நீயும் பேசாதம்மா, அவளுக்கு நீ ஏதாவது ஒரு சிஎஸ்ஆரோ எப்பயாரோ போட்டு சம்மன் அனுப்புனா நான் தாம்மா அவளை கூட்டிகிட்டு சென்னை வரைக்கும் வரணும். எவ்வளோ விஷயம் நான் பேசியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சும்மா வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சோறை தின்னம்மா, பேரனுக்கு பேம்பர்ஸ் வச்சம்மா, அப்படி போ. நீ வந்து சும்மா 400 ரவுடின்னு சொல்லி எதுக்கு நீ வண்டியில் வந்து ஏறுற? உன் விஷயத்தையெல்லாம் நான் எனக்காகத்தான் நிறையா பேர் பொறுத்து போகிறாங்க. அதை நீ புரிஞ்சுக்கிறணும். நீ என்னமோ பெரிய டான் டக்கற, ஒன்றுத்துக்கு ஆகாத உதவாக்கற, ஒரு நயா பைசாவுக்கு உப்புக்கல்லுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஈத்தரை சிரிக்கி, உனக்கு எதுக்கு இவ்வளோ வாய்? உனக்கும் மீடியா கையில் இருக்குது, சேனல் கையில் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? உனக்காக இப்போ நான் எத்தனை பேர்கிட்ட போய்கிட்டு நீ பண்ணுற வேலைக்கு பூரா நான் போய் ஒருத்தவங்க காலையில் விழுக வேண்டிய அளவுக்கு கொண்டு போய் விடுற. நான் எத்தனை பேர் காலில் தான் விழுகுவேன்? இந்த அவள் ஒருத்தி என் கூட இருக்கிறா பாரு, கட்டப்பை, அவள் ஏதாவது ஒன்று பேசினாலும் நான் தான் போய் காலில் விழுகணும். விழுந்துக்கிட்டு இருக்கேன், மன்னிப்பு கேட்குறேன், சாஷ்டாங்கமாக விழுந்துருவேன் போல். அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்கிட்ட முதற்கொண்டு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். சாரிம்மா, நாயின்னு சொல்லக்கூடாது, உங்கள் வீட்டில் வளர்க்குற அந்த வளர்ப்பு பிராணி பெட்டுக்கிட்ட முதற்கொண்டு நான் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கேன். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? இவளுக்கு 2 பேரும் இழுத்து விட்டுறாளுங்க. கடைசியில் ஏன் தலை தாங்க உருளுது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா போதும் என் பேரையும் சேர்த்து போட்டுறாங்க. ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா என்ற சிக்கந்தர், இது தாங்க வருது எங்கே போனாலும். ஏங்க நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் இவங்க கூட இப்போ வந்தது தப்பா, வப்பாட்டி வச்சுக்கிறது தப்பா, இல்லை வந்து இவ கூட லிவிங் டுகெதரில் வாழ்ந்தது தப்பா? இதுக்கு இவனால் என்ன பண்ண முடியுமோ அதை இவ பண்ணிடுறான். அந்த பக்கம் ஒருத்தி இருக்கா பாருங்க, அவன் கூட நான் வாழவே இல்லைன்ட்டேன். உனக்கு என்ன வேணுமா? ஏசி வேணுமா? மிக்சி வேணுமா? பணம் வேணுமா? கறி மீன் வேணுமா? சோறுட்டி வேணுமா? ஈரல் வேணுமா? நான் வாங்கி தர்றேன். பலசரக்கு ஜாமான் வேணுமா? நான் பணம் போட்டு விட்றேன், ஸ்கேனை போட்டு விட்றேன், பணத்தை போட்டு விட்றேன். உன் வகையிலையும் உனக்கு நல்லவனாக நடக்கிறேன், இவ வகையிலையும் நல்லவனாக நடக்கிறேன். 2 பேருக்குமே நல்லவனாக நடந்து என்ன பிரயோஜனம்? 2 பேருமே என்னையே தான் கோர்த்து விட்றீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேரை என் பேர் தான் வருது. நீங்கள் வைக்கிற பஞ்சாயத்துக்கு பூரா கட்ட பஞ்சாயத்து என்கிட்ட தான் வருது. நான் நேற்று மன்னார்குடிக்கிட்ட அவ்வளோ தூரம் பேசி கெஞ்சி கூத்தாடி இருக்கேன். காலையிலே உட்காந்து அந்த பிள்ளையை பற்றி நீ என்ன பேசுனியா ஏது பேசுனியா எனக்கு தெரியலை. அந்த வரிஞ்சு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. காலையிலே லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த மகளே இந்த மகளே, இது தேவையா? இதில் நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பானா கூட என்னையும் ஜாயிண்ட்டு போட்டு விட்ரும், போட்டு விட்டு என்னையும் கிழிக்க ஆரம்பிச்சிடும். இது எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்கலான்னு போனால் கூட என்னையே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு சிஎஸ்ஆரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டம், உனக்கெல்லாம் சிஎஸ்ஆர்னால் என்னான்னு கூட தெரியாது. ஒரு ரசீது கொடுப்பாங்களாங்க, அதை வாங்கிட்டு வாங்கங்கன்னு தான் நீ சொன்ன. நான் ஒரு முட்டா பைய அன்றைக்கே என்ன பண்ணியிருக்கணும், சாயங்காலம் 6 லைவ் முடிஞ்சவொன்னே போய் அந்த பேப்பரை வாங்கிட்டு நான் வந்திருக்கணும், சிஎஸ்ஆர் காப்பியை. நான் அதை விட்டது தான் தப்பு. நீ போய் வாங்கிட்டு வந்து அதை யாருக்கோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்க. கண்டிப்பாக சுயலுக்கு தான் அனுப்பியிருப்ப. இது என்னமோ அனுப்பியிருக்காங்க, இதை பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்ப. இது தாண்டி சிஎஸ்ஆர், இதை மிஸ் பண்ணிடாத. அவங்கள அடுத்து இதை வச்சு எப்பயார் போடலாம். உனக்கு காசு ஒழுங்காக கொடுக்கலனாலோ, உன்னைய பற்றி மீடியாக்குள்ளே அவதூறாக பேசினாலோ, இதை கொண்டு போய் நீ வந்து திருப்பி ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சேன்னா உனக்கு எப்பயார் போட்டு அவங்க 2 பேர்த்தையும் ரிமாண்ட் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி யாரோ வந்து உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீ இவ்வளவு வாய் துடுக்காகவும் ஆணவமாகவும் அகராதியாகவும் இப்போ 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்க. நீ இவ்வளவு நாள் பேசுனதுக்கும் இப்போ 2 நாளாக நீ பேசுகிற பேச்சுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதே சூர்யாவை வச்சு இதே ஜெயந்திபுரம் ஸ்டேஷனில் நான் ஒரு சிஎஸ்ஆர் வாங்க போகிறேன். ஏன்னா அவள் உன்னைய பற்றி பேசுகிறதே கிடையாது. நல்லா பாருங்கள், இவ தான் உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் இல்லாமல் சூர்யாவை இழுத்து 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 தினம் பேசுகிறாளே தவிர, அவள் பாட்டுக்கு அவள் மசாலா வியாபாரம் உண்டு. அவளுக்கு இருக்கிற பிரச்சனையே, அவள் பிள்ளைய பேசின பிரச்சனையே தலைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மைனர் பையலை பேசுனது அவள் அது விஷயமா அதில் இருந்தான்னா, இவ வந்துக்கிட்டு ஊடால அந்த கௌசிக்கு வந்தா, ஊடால நான் வந்தா அப்படின்னு சொல்லி இவ எதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றா?
இவளை நான் எத்தனை பேர்கிட்ட இருந்தால் காப்பாற்றுறது? இப்போ அவள் நினச்சா இதே ஜெயந்திபுரம் ஸ்டேஷனில் ஒரு சிஎஸ்ஆர் வாங்க முடியுமா முடியாதா? ஏங்க அந்த பொம்பளை நான் பேசுகிறதே இல்லைங்க. இந்த ஆள் வந்து வாழ்கிறது இவரோட விருப்பப்படி தான் வாழ்கிறாரு. இவரை நான் கட்டாயப்படுத்தி என் கூட வந்து வாழ்ந்துட்டு போங்கன்னு கூப்பிடவும் இல்லை. இவர் தான் என்னை வந்து திருப்பூர்லேருந்து வாண்டடாக ஜாமானை பூரா ஏற்றிட்டு வந்து மதுரைக்குள்ளே வீடு பிடிச்சி வச்சதே இவர் தான். என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் பாட்டு கூட என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கூட இல்லை ஏதோ கூழோ கஞ்சியோ என் பிள்ளைகளை வளர்த்துக்கு நான் போயிருப்பேன். இந்த ஆள் பேச்சை நம்பி தான் இங்கே நான் வந்தேன். இவன் கூப்பிட்டு இங்கே வச்சுக்கிட்டு இவன் பொண்டாட்டியை விட்டு பேச விட்றேன், குடும்பத்தோட பாத்தியா ஓதுறேங்கிற பேரில் என்னை கூப்பிட்டு முதுகில் மார்க் போட்டு விட்டுட்டேன், செயினை பிடிச்சி அத்து விட்டாங்க, காணா போகாத செயினை காணா போச்சுன்னு சொல்லி என்கிட்ட 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஏமாற்றி பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் நிலமை தகுடு தத்தம். கொஞ்சம் யோசிக்கிறியா? எல்லா விஷயத்துலையும் நான் அவளை வந்து சரி வேணாப்பான்னு சொல்லி அவளை வந்து வேணாம், எனக்கு நம்மளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா, நீ இதையும் ஏதாவது ஒன்று பண்ணுனா இவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. எஸ்பி ஆஃபீஸ்னால் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நிற்பா, கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனால் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நிற்பா. இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. இவ ஒரு மங்குனி, ஒரு மங்காணி. இவளை வந்து நீ எதுக்குப்பா தேவையில்லாமல் வந்து வம்புழுத்துக்கிட்டு நமக்கு ஈக்குவலாக உள்ளவங்கக்கிட்ட மோதணுப்பா. இவெல்லாம் ஒரு புள்ள பூச்சின்னு சொல்லி அவளை நான் மண்டையை கழுவி வச்சுருக்கேன். இப்போ அவளையே நீ வந்து தேவையில்லாமல் உள்ளே எடுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறியா? ஏன் இதே சிஎஸ்ஆரை வாங்கி ஓ மேலே எப்பயாரை போட்டு உன்னை ரிமாண்ட் அடிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? சரி, ஒரு தடவை நீ அவளை காப்பாற்றி விட்ட. அம்மா வீட்டு பாத்தியா நடக்கிற அன்றைக்கி அவளாக வாண்டடாக வந்து இந்த வீட்டுக்கு வந்தது, சரக்கை போட்டு தகராறு பண்ணது தப்பு தான். அதுக்கு ஒரு தடவை நீ வாய்ப்பு கொடுத்த, அதுக்கு பதிலாக உனக்கு அவள் 100 வாய்ப்பு கொடுத்துட்டான். நீ ஊனாக்கு அலங்காநல்லூருக்கு போகிறதும் ஜெயந்திபுரத்துக்கு வர்றதும் சைபர் கிரைம் போகிறதுக்கும் இதெல்லாம் அவள் என்னங்க தெரியாமையா இருக்குது அவளுக்கு? எல்லா விஷயத்திலையும் நான் தான் அவளை அமுக்கி வச்சுருக்கேங்கிறத விட அடக்கி வச்சுருக்கேன். அவள் பொங்குனான்னு வைவேன் பூகம்பம், உன்னால் தாங்க முடியுமா? எரிமலை மாதிரி வெடிப்பா. அவள் பார்வையை நேருக்கு நேரம் உன்னால் பார்க்க முடியுமா? உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா உன் பிள்ளை விஷயத்தில்? சாக புழைக்க கிடந்த உனக்கெல்லாம் டாக்டர் வந்து ஒரு லிக்யூடு தான் நீ குடிச்சிக்கிட்டு இருந்த. எலுமிச்சம்பழ ஜூஸு, இளநி தண்ணி, திங்கிறதுக்கு சோறு இல்லாமல் நொங்க தின்னுக்கிட்டு அந்த இளநி வழுக்கையை தின்னுக்கிட்டு உன் உசுறு வந்து போராடிக்கிட்டு கிடந்துச்சு. உன்னைய காரில் பின்னால் படுக்க போட்டு உனக்கு தலானியை போட்டு உனக்கு வந்து போகிற வர்ற வழியிலெல்லாம் ஜோக் அடித்து உன்னைய மாற்றி தேத்தி இன்றைக்கி ஒரு ஆளாக உட்கார வச்சா நீ என்னமோ தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பார்த்த கதையா அவளையே போய் ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கிற? நான் கேட்குறேன். இப்போ கூட கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டாங்க, அதில் அத்தனை வார்த்தைங்க. இப்போ நான் என்கிட்ட அந்த அவள் சேனல் இருக்க போய் சுமி சேனல் இருக்க போய் நான் பூராத்தையும் அந்த கெட்ட வார்த்தைகளை பூரா டெலீட் பண்ணேன். இதை அவன் பார்த்து யாராவது அவள் விழுதுகளை அவளுக்கு அனுப்பி விட்டு பஞ்சாயத்தாகி போனால் யார் வந்து நிற்பா? உன் வீட்டுக்கு அவள் வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஏன் இப்படி எல்லா விஷயத்துலேயும் வம்புழுத்து தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் அவள் யாரையோ பேசிக்கிட்டு இருக்கா? சூர்யாங்கிறவ இவளைத்தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு மீடியாக்குள்ளே உட்காந்துட்டு யாரை பேசிக்கிட்டு இருக்கா ஊன்னு சொல்லி மூச்சா ஆவி ஆற்றிக்கிட்டு இருக்கா. உனக்கு வீடியோ போடவும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியலை, போய் இருக்கிற பக்கம் பூரா வம்புழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற. இல்லை அவள் உதவி பண்ணாமல் இருந்தால, இல்லை அவளாக வந்து நான் அவள் கூட போய் வாழ்ந்தால் அது தப்புங்க. நான் விருப்பப்பட்டு தானே அவளை வர வச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என் குடும்பம் எனக்கு பிடிக்கல, என் சுதந்திர வாழ்க்கையை யாரும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே தவிர அவள் ஒன்றும் என்னை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவளுக்கு என்ன ஆளா இல்லை? அவள் வயசுக்கும் அவள் இளமைக்கும் அவள் அழகுக்கும் அவள் நடமாடு நயன்தாரா. அவளை நினச்சா இந்நேரம் அவள் நினச்சா கண் அசைவில் காலடியில் 1000 பேர் கிடப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷன் கூட, ஒரு சுகர் பேஷண்ட் கூட எனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு எனக்கு கை கால் அமைக்கி விட்டுக்கிட்டு என்னையை பார்த்து பாதுகாத்துக்கிட்டு வாழணும்னு அவளுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லையே. அவன் நினச்சா வாழ முடியுமா முடியாதாங்க? என்னையை விடுங்கங்க. என்னையை விட அழகானவன், அறிவானவன், பணம் சம்பாரித்து கொடுக்குறவன் இப்போ எல்லாம் சொல்லுவீங்க. அவன் உன் அழகுக்கோ அறிவுக்கோ உன்னுடைய வயசுக்கோ பார்த்து உன் கூட பழகலை, உன்னால் வருமானம் வருது அதுக்காக தான் அவள் பழகிறான்னு சொல்லி நீங்கள் எதிர்கேள்வி கேட்பீங்க. ஏன் சுமி கூட கேட்கலாம், 1 மாதம் வருமானத்தை அவளுக்கு கொடுக்காம என்கிட்ட வந்து கொடு, அவள் எப்படி இருக்காங்கிறத நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்பா. அவள் பணத்துக்காக பழகிறவ கிடையாது. பணம் அவள் எப்படி நினச்சா என்னை விட பல கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லினியர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், சினிமா துறையில் போய் இந்நேரம் சாதித்து இந்நேரம் அவார்டு வாங்கியிருப்பாள், மாநில அளவில் தேசிய அளவில் விருது வாங்கியிருப்பாள். அவளுக்கு இருக்கிற நடிப்பு திறமைக்கு அவ்வளவு தூரம் அவள் கண் அசைவிலேயே பல பேரை கவுத்தவ. மீடியாவுக்குள்ளே அவள் இன்னும் ஒரு சோபா. பழைய படம் பார்த்துருக்கீங்களா? ஏணிப்படிகள், அப்புறம் பசி, அந்த படத்தில் வர்ற சோபா நடிகை மாதிரி அவள். சிம்ரன் மாதிரி இருப்பா அவள் ஆள் பார்க்குறதுக்கு. கண்ணை பார்த்தீங்கன்னா சிலுக்கு மாதிரி இருக்குது. இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அவளுக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு சரி ரைட்டு நமக்காக ஒருத்தர் நம்ம கஷ்டப்படும் போது உதவுனாரே,
அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எனக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. அவள் சொல்கிறதுல பல விஷயங்கள் உண்மை தெரியுமா. எப்பயுமே எனக்கு நான் என்ன எப்பயுமே அந்த இதோடவே திரியிறேனா, குஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு எப்பயுமே கில்பான்ஸ் மூடலையாவா இருக்கேன். அவளே கூப்பிட்டாலும் எத்தனை நாள் தெரியுமா வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், என்னால் எதுவுமே நடக்காமல் போயிருக்கு. அதையும் தாங்கிக்கிட்டு ஒரு பெண்ணோட இளமையை நான் எவ்வளோ தூரம் வீணடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. அவன் நினச்சா நேரம் 1000 பேரை பார்த்துருக்கலாம். பணத்தை தூக்கி போட்டால் 1000 காக்கா. ஏன் அவளை நினச்சா மெம்பர்ஷிப்பில் போட முடியாதா? அவள் இதே யூடியூப்பில் ஏன் நான் இல்லாட்டினா இப்போ நான் அவளை விட்டு விலகுறேன்னு வச்சுக்கோங்க, அவளும் மெம்பர்ஷிப் லைவ் போட்டு நேரம் அவள் பின்னால் சொடக்கு போட்டால் கோல்டன் லைவு, விஐபி லைவு, இன்னும் எத்தனையோ லைவ் இருக்கான். எதையா ஒரு லைவில் போய் மாதக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு அவளுக்கு திறமை இல்லையா, அழகு இல்லையா, கவர்ச்சி இல்லையா? எல்லாத்தையும் எதுக்கு மூட கட்டி வச்சா? எனக்காக வச்சா. உண்மையிலே சொல்கிறேங்க, நான் வீடியோக்காக பேசலை, உண்மையிலே சொல்கிறேன். எனக்காக எல்லாத்தையுமே சரி ரைட்டு, தனக்குன்னு ஒரு வாழ்கிற வாழ்க்கை தெரிய அவள் என்ன சும்மா கையில் இந்த வாயில் விரல விட்டால் என்ன கடிக்க தெரியாதவளா இல்லை சூப்ப தெரியாதவளா? நான் கேட்குறேன். அவளுக்குன்னு திறமை இருக்குது. அவன் நினச்சா தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிச்சு காட்டுவா. இந்த காலத்தில் இருந்தால் பூரா தான் அங்கங்கே பார்த்தா எங்கெங்கே என்னென்னமோ லைவ் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. வேணாம், பையன் வளர்ந்துட்டேன், +2 போயிட்டேன், காலேஜ் முடிச்சுட்டு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன், அடுத்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாமே ஒரு தாண்டி போயிடுச்சு, லிமிட்டை தாண்டிட்டோம். இனிமேல் நம்ம எது பண்ணாலும் நம்ம பிள்ளை நம்மளை ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது, தப்பான வார்த்தையை அவன் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏமா உனக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி திலிப்பாக கேட்டான்னா அவளை மனசு நொந்து போயிடுவாள். அதுக்காகத்தான் ஒருத்தன் கூட இருந்தாலும் உருப்படியாக இருக்கணும், உத்தமையாக இருக்கணும்னு சொல்லி எனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நீ சும்மா போட்டுக்கிட்டு நான் ஒன்று சொல்ல ஓப்பனா, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, அதனால தான் என் வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இதில் எந்த தப்பும் கிடையாது. நான் உனக்கும் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்க, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. உன் குடும்பத்துக்காக வாழ்ந்தாலும் சரி, பேரனுக்காக வாழ்ந்தாலும் சரி, இல்லை சுகையிலுக்காக வாழ்ந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என் வாழ்க்கை இப்படி தான் போகும். நான் இன்னமும் சொல்கிறேன், அவளுக்கு ஒரு வீடு வாசலோ இல்லை ஒரு ஸ்டுடியோவோ ஏதோ ஒன்று கட்டி கொடுத்தாலுமே நான் அவள் கூட தான் இருப்பேன். ஏன்னா அந்த முடிவு இப்போ எடுத்தது கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எடுத்துட்டேன். என்றைக்கு நீ இந்த மீடியாவுக்குள்ளே அவன் இவன் இவன் அவன்னு சொல்லி பேர் வந்துச்சோ, அன்னையோட உன் மேலே வச்சுருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நான் மூட்டை கட்டி புதைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு பொண்டாட்டி என்றைக்கு இருந்தாலும் நீ எப்போ தெரியுமா உன் மேலே இருந்த பாசத்தை நான் விட்டு வெளியே வந்தேன்? ஒரு கொட்டையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்தப்போ, மூக்கு சில்லி மூக்கு உடஞ்சி வந்தப்போ என்னை நீ பாதுகாத்து அழுத பாரு. சிக்குப்பாய் இங்கே வாங்க, உங்களை யார் இப்படி பண்ணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூட்டு போன பற்றியா, ஆஸ்பத்திரிக்கு வந்த பற்றியா? அன்னைக்கு நீ உண்மையான பொண்டாட்டி, அன்னைக்கு நீ எனக்காக உள்ளவன், அன்னைக்கு நீ ஏன் சுமி. ஆனால் இன்றைக்கி நீ யார் தெரியுமா? இன்னொருத்தனுடைய காதலி, கள்ளக்காதலி, சுகைலுங்கிற ஒருத்தனுடைய புருஷனுக்கு உண்டான கள்ள பொண்டாட்டி. நீ இனிமேல் எனக்காக உள்ள பொண்டாட்டியாக மாறுறது ரொம்ப கஷ்டம். இதே ஒன்றுமில்ல, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் இவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு வைவேன், நீ என்னைய தினம் என்னை வார்த்தையால் குத்துவ, என்னைய கொல்லுவ. அவளுக்கு மாத்திரம் வீடு கட்டி கொடுத்துட்டு வந்த, எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்கே வந்தேன்ப, செலவுக்கு காசு கேட்பேன். நான் 1000 ரூபாங்கிற இடத்துல ஒரு 500 கொடுப்பேன். கள்ள பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு வீடு கட்டி கொடுக்கும்போது மாத்திரம் செங்கல் சிமெண்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து வீடு கட்டினீல, அப்போ மாத்திரம் லட்சமாக கொடுத்தீல, அப்போ மாத்திரம் உன் கையில் காசு இருந்துச்சுல. இப்போ கட்டின பொண்டாட்டிக்கு 1000 ரூபா கேட்டால் என்னடா 500 ரூபா தர்ற, என்னடா 500 ரூபா கேட்டால் 200 ரூபா தர்றேன்னு என் மூஞ்சியில் நீ காரி துப்புவ, கண்டிப்பாக துப்புவ. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? தினம் நரக வேதனை அனுபவிப்பேன். அவள் வீடு வந்துருச்சு, வாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் புருஷனை பாலவிநாயகத்தை ரீகால் பண்ணி, வாயா நம்ம குடும்பமாக இருப்போம், பிள்ளை குட்டியோடு வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த 3 வருஷத்துக்குள்ளே அவன் மகனும் காலேஜ் முடித்து வந்துடுவேன். நான் திருப்பி அந்த வீட்டுக்கு போய் நின்றேன்னு வைங்களேன், பாலவிநாயகமும் என்னை விரட்டி அடிப்பேன், திலீப்பாவும் என்னை அடிப்பேன், செருப்பால் அடிப்பேன். இது எனக்கு தேவையா? இப்போ இருக்கிற கெத்து எனக்கு அப்போ இருக்காது. நான் ஒரு வெத்தாயிருவேன், கெத்து பூரா வெத்தாயிரும். எதுக்கு தேவையா எனக்கு? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற இடத்துல நான் ஒழுங்காக வாழ்ந்துட்டு போகிறேன். எனக்கு அவள் வாழ்க்கை கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை அவளுக்கு வாழ்க்கை நான் கொடுத்ததா இருக்கட்டும், ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது. 2 பேரும் சேர்ந்து இணைந்து தான் செயல்பட போகிறோம். உன்னை நம்பி இனிமேல் பிரச்சனை இல்லை. எனக்கு 100க்கு 100 தெரிஞ்சிருச்சு. எல்லா பேரும் சொல்கிற கருத்து என்ன தெரியுமா? மக்கள் மனசில் உள்ள கருத்து என் தங்கச்சிங்க சொல்கிறது, என் மாப்பிள்ளைங்க சொல்கிறது, அண்ணே உங்களுக்கு சுமி வேணாம்னா கலட்டி விட்டுருங்க, விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புங்க. அவள் எக்கேடு கட்டு போனால் உங்களுக்கு என்னண்ணே? உங்களுக்கும் சொல்லி அந்த அக்கா இருக்காங்கல்ல, 3 வேளைக்கு நேரம் சமைச்சு கொடுக்குறாங்கல்ல, சுவையாக சாப்பாடு தர்றாங்கல்ல, உங்களுக்கு ஒன்றுனா காலமிக்கி விடுறாங்க, மருந்து மாத்திரை எடுத்துடுறாங்கல்ல. நீங்கள் தான் நல்ல ஃபேர். அவங்க கூட கோயிலுக்கு போகிறீங்களா, விபூதி வைக்கிறீங்க, உங்கள் கூட அவங்க தர்காவுக்கு வர்றாங்களா, பாத்தியா ஓதுறீங்க, அவங்க மந்திரிக்கிறாங்க.
இதுதானே வாழ்க்கை. உங்களுக்கு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை விட்டுவிட்டு எதுக்குன்னு இன்னமும் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்டாட்டி கூட போய் என்ன நடக்க போகுது? உங்கள் பொண்டாட்டியோட கேரக்டர் இப்போ இருக்கிற கேரக்டர் நீங்கள் இவங்களை விட்டு சூர்யா விட்டு விலகி போயிட்டீங்கன்னு வைங்களேன், இருக்காதுனே. கண்டிப்பான முறையில் அவங்க உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் குத்தி குத்தி காட்டுவாங்க. இதே இப்படி வாங்க இன்னொரு பக்கமும் யோசிப்போம். இதே சூர்யா போய் பாலவிநாயகத்திட்ட போய் வாழ போகிறான்னு வச்சுக்கிறோமே, என்னையை விட்டுட்டு. இப்போ நான் எனக்கு உள்ள அதே நிலைமை தான் சூர்யாவுக்கும் நான் சொல்ல வர்றேன். சூர்யா போய் இப்போ வீடு கட்டிடுறான், பாலவிநாயகன் வர்றாரு, 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பாலவிநாயகன் இதே கேள்வியை சூர்யாவை பார்த்து கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்புறம் எப்படிலாம் அவன் செஞ்சான் சிக்கா, அப்புறம் எப்படி அவனுக்கிட்ட எண்ணத்தை கொடுத்த, எண்ணத்தை காட்டின, அவன் வாய் வச்ச இடத்துல நான் வைக்கவா வாயை அப்படின்னு சொல்லி அவன் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போ அவளுக்கு அது நோகுமா நோகாதா? சரி என்னடா அது, நம்ம இவ்வளோ நாள் சிக்கா கூட இருந்துட்டோம். இல்லை அவளுக்கு தான் தோணுமா, நான் ஒரு இடத்துல உன்னைய புழங்கின இடத்த இன்னொருத்தன் அவன் உன் புருஷனாகவே இருந்தாலும் பாலவிநாயகமாக இருந்தாலும் அவன் வந்து உன் கூட இருக்கும்போது உன்னால் அதை ஏற்றுக்கிற முடியுமா? சூர்யாவனால் ஏற்றுக்கிற முடியுமாங்க? முடியாதுல்ல. அதை அவள் புருஷன் ஏற்றுக்குருவானா? முடியாதுல்ல. அதே மாதிரி நான் போய் சுமி கூட படுத்தா சுமிக்கு உடம்பு கூசுமா கூசாதா? கூசும்ல. அதே நான் வந்து போய் சுமி கூட இருக்கும்போது எனக்கு சூர்யா நினப்பு வருமா வராதா? அப்போ இதெல்லாம் என்னது, நிரந்தரமாக அழிஞ்சு போன விஷயங்கள், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதோ, நம்ம வாழ்கிறதுனா நம்ம 2 பேரும் உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ இல்லை பண ரீதியாகவோ நம்ம சேரவே முடியாது. காரணம் இந்த வாழ்க்கை இப்படித்தான், அந்த வாழ்க்கை அப்படித்தான். ஒரு பக்கம் நம்ம கோடு போட்டுட்டோம், இந்த பக்கம் நீ இதை தாண்டி நீ இங்கிட்டு வரக்கூடாது, நானும் அதே மாதிரி இந்த பார்டரை தாண்டி அங்கிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் முடிவெடுத்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம இணைஞ்சு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் நானும் துணிஞ்சு தான் வாழ போகிறேன், நீயும் துணிஞ்சிட்ட. அது நல்லா தெரியுது மீடியாக்குள்ளே. எதுக்கு வெளிவேஷம் போடணும், எதுக்கு நாடகம் போடணும்? என்னங்க சொல்கிறீங்க? நான் கரெக்டாக பேசுகிறேன். வாழ்கிற வாழ்க்கையை முறைப்படி வாழ்ந்துட்டு போவோம், டைவர்ஸ் அப்ளை பண்ணுவோம். கோர்ட்டு என்ன சொல்லுதோ ஜீவானம்சம் இவ்வளோ கொடுங்கன்னு சொன்னால் என் வருமானத்தை எல்லாம் பார்ப்பாங்கல்ல. என்னுடைய இத்தனை 2-3 வருஷ வருமானம் ஸ்டேட்மெண்ட்டோடு நான் வர்றேன், கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன், எவ்வளோ மாதம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு பாரு. நீ சொல்கிற மாதிரி 3 லட்சம் வருதா இல்லை 50,000 1 லட்சத்துக்குள்ளே வருதாங்கிறத நீ செக் பண்ணு. பார்த்துட்டு கோர்ட்டு செக் பண்ணட்டும், காவல்துறை பார்க்கட்டும், இவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லி அவங்க சொல்லட்டும். அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டு போகிறேன். வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும், நேர்மையாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும். அடுத்தவன் சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டு இவன் வப்பாட்டி, இவன் வாடகை புருஷன், இவன் கூத்தியா, இவன் கூட வாழ்கிறவன், இந்த பேச்சே வேணாம். நியாயமான வாழ்க்கை விவாகரத்து, அதுக்கு ஒரே வழி சட்டம் விவாகரத்து. அதுபடி போகிறோம். விவாகரத்தை உனக்கு நான் தர்றேன், நீ அப்ளை பண்ணு, நானும் அப்ளை பண்ணுறேன், சூர்யாவும் அப்ளை பண்ணுவா, பாலவிநாயகமும் கையெழுத்து போடுவான். 100க்கு 200% நான் அடித்து சொல்கிறேன், பாலவிநாயகமும் கையெழுத்து போடுவான். நீயும் கையெழுத்து போடுற, எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போவோம். உன் வாழ்க்கையை நீ பிடிச்சிருக்கா, வாழ்கிற வாழ்க்கை யுவர் சாய்ஸ். என் வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கா, அது மை சாய்ஸ். இதில் யாருமே ஊடால வந்து பெப்சி உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்ல போகிறது கிடையாது. உங்கள் விருப்பம், நீங்கள் வாழ்ந்துக்கங்க, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். இதுதான் என்னோட முடிவு. இதிலேருந்து இனிமேல் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் வம்பளுத்துக்கிட்டே இருக்கிற, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா போய் எல்லாத்துலேயும் நான் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கணும்னா அதுக்கு எனக்கு வயசும் இல்லை, வாலிபமும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் கபர்ஸ்தான் குழிக்குள்ளே போகிற வயசில் போய்கிட்டு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் கட்டு தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வேணான்ட்டேன். ஒரு முடிவுனா ஒரே முடிவு, ஒரு சொல்லுனா ஒரு சொல்லு தான். ஒரு மனுஷனுக்கு ஒரு நாக்கு ஒரு சொல்லுன்னு இருக்கணும். அதை மாதிரி தான் நான். ஒரு மாடுனா ஒரு சூடு, எனக்கு சூடு சொன்ன இருக்குது, அது அப்பப்போ வெளியே வரும். இப்போ வந்திருக்கு. இன்றைக்கி என் முடிவு இது தான். நீ சும்மா வீடியோவை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, அப்புறம் சேனல் உனக்கு இதானா அப்போ திருப்பி என்கிட்ட தான் வருவேன். வார்த்தைகளை அளந்து பேசு. இன்னமும் நீ என் பொண்டாட்டி தான். உனக்கு இன்னும் நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலை, உனக்கு இன்னும் வந்து எதுவும் பண்ணலை. அது வரைக்குமாவது நான் சொல்கிற பேச்சை கேளு. தேவையில்லாமல் வந்துக்கிட்டு எல்லார் பக்கமும் போய் வம்புழுத்துக்கிட்டு சண்டை இழுத்துக்கிட்டு ரவுடித்தனத்தை காட்டிக்கிட்டு நானும் ரவுடின்னு சொல்லி நீ ஒரு பிஸ்கோத்து ரவுடி, உனக்கு வந்து நீ ஒரு அட்டகத்தி. சரியா? மூட வேண்டியதை மூடிக்கிட்டு அமைதியாக வீட்டில் சோறு குழம்பாக்கிட்டு பேரனை பார்த்துக்கிட்டு வாழு. சும்மா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லையா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி ஓடு, இலங்கைக்கு ஓடு. இங்கே உட்காந்துக்கிட்டு என்னையை டார்ச்சர் பண்ணக்கூடாது, எனக்கு இது பிடிக்காது. உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. உன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். நீ வந்து என்னை பற்றி பேசாமல் இருந்திருந்தால் நான் இருக்கலாம். நேற்று வரைக்கும் என்னையை பற்றி தான் நைட்டு உட்காந்து கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்க, சூர்யாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு தேவையா? உன்னால் முடியாதுல்ல. உனக்கு என்ன தனித்திறமை இருக்குது? சமைச்சு தள்ளிடுவேன் அப்படியே கிழிச்சு.
கேப்பையை நட்டுருவேன், நொட்டிடுவேன் ஒரே நொட்டா. ஒன்றத்துக்கு லாயக்கு இல்லை. வாய் மாத்திரம் பாரு, இங்கேருந்து தேர்முட்டி வரைக்கும் போகுது. மூதேவி மூடிட்டு வீட்டில் சமைச்சமா பிள்ளைகளை பார்த்தோமான்னு மூடிட்டு இருடி மெண்டல் நாய். பாய்.